வெல்கம் ஜெயரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாவு பூச்சி மற்றும் இலைப்பேன், இந்த மாதிரி மாடி தோட்டத்துக்கு எதிராக இருக்கிற பூச்சிங்களை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி கட்டுப்படுத்தலான்னா, அதுக்கு மருந்துகள் கடையில் நிறையா விற்கிறாங்க. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா, வேப்ப எண்ணெய் கரைசல், அப்புறம் அதுலேயே நிறையா வருது, கடைங்களில் நிறையா விற்கிறாங்க. இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி நம்ம அதை பண்ண போகிறோன்றதை அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பக்கெட்டில் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அரிசி கழுவுற தண்ணி. இங்கே பாருங்கள், அரிசி கழுவுற தண்ணியும் வீட்டில் இருக்கிற புளித்த மாவு. நம்ம இட்லி தோசைக்கு பயன்படுத்துவோம் இல்லையா மாவு, அந்த மாவு மீதி இருக்கக்கூடிய மாவுங்க ரொம்ப நம்ம தனியாக கொஞ்சம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடணும். ஒரு நல்ல டைட்டாக மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு 3லேருந்து 5 நாளில் அது மாவு ரொம்ப புளிச்சிடும். புளிச்சிச்சுன்னா அதில் பல லட்சம் பாக்டீரியாக்கள் உருவாகும். நமக்கு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் அதில் ஏகப்பட்டது உருவாகும். அதையும் நல்ல வடிகட்டிக்கணும். நல்ல வடிகட்டியில் இதை பாருங்கள், இதெல்லாம் நான் வடிகட்டிட்டேன். இங்கே பாருங்கள், எல்லாம் இப்போ தான் வடிகட்டினேன். இந்த மாதிரி சல்லடையில் வடிகட்டி பாருங்கள், இதிலேருந்து எடுத்து எல்லாம் ஃபுல்லாக வடிகட்டி பாருங்கள், இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி இருக்கும். நம்ம ஒரு வாரம் வைக்கிறதுனால இது இந்த மாதிரி ஆகிடும். இதை நம்ம ஃபுல்லாக வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி எடுத்து, ஏன்னா நம்ம ஸ்ப்ரேயில் ஊற்றுறதுனால நம்ம வடிகட்டினா மட்டும்தான் நம்ம அதை பாருங்கள் இந்த மாதிரி பாட்டிலை ஊற்றணும். அந்த பாட்டிலை இப்போ ஃபுல்லாக ஊற்றிட்டோம். இது 2 லிட்டர் பாட்டில். இதை மூடி ஃபுல்லாக இதை ஸ்ப்ரே மூடி இப்போ போடணும். இந்த மாதிரி மூடி போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி ஒரு 4 ப்ரெஸ் பண்ணி அந்த இலைகளில் படுற மாதிரி தெளிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இலைகளில் நீங்கள் படுற மாதிரி தெளிக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய பூச்சிகளை இது கட்டுப்படுத்தும். அது மாவு பூச்சியாக இருந்தாலும் சரி, இலைப்பேனாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு மாடி தோட்டத்துக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய எந்த பூச்சிகளாக இருந்தாலும் அது கட்டுப்படும். இது முழுக்க இயற்கை முறையில் ஆனது. இது கெமிக்கல், ரசாயனம் எதுவுமே கிடையாது. இது எந்த விதமான கெடுதலும் கிடையாது. நம்ம மாடி தோட்டத்துக்கு சிறந்தது தான். இது பூச்சிகளை கட்டுப்படுத்துறது இல்லாமல் நம்ம இது பாருங்கள், இப்படி இந்த மாதிரி மண் பகுதியில் உடம்போது மண் வளப்படுத்தும். உங்களுக்கு காயோ அல்லது பழமோ அதிகமாக ஈல்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம இப்படி மண்ணையும் தெளிக்கலாம், இந்த மாதிரி செடிங்களையும் தெளிக்கலாம். பார்த்திங்கன்னா, தக்காளி செடி, கத்திரிக்காய் செடிங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். இந்த பூச்சிங்க தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த தக்காளி செடி, கத்திரிக்காய் செடி, பழச்செடிங்களில் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வாரம் ஒரு முறை நீங்கள் இதை அடிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டுப்பாடோடு இருக்கும். அதாவது பூச்சி